நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம் 29. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பரிசுத்த பைபிளில் அதே வசனம், ஒருவன் தனது வேலையில் திறமையுடையவனாக இருந்தால் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பைபிள் என்ற மொழிபெயர்ப்பில் ஒருவன் தன் வேலையில் திறமையுடையவனாக இருந்தால் அவன் அரசனிடம் பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். அவன் முக்கியமில்லாதவர்களுக்கு பணியாற்றும் தேவை இருக்காது. இங்கே அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆங்கில வேதாகமத்தில் "Seest you a man diligent in his business, he shall stand before kings, he shall not stand before mean men." "Seest you a man diligent in his business, he shall stand before kings, he shall not stand before mean men." The Hebrew word for mean is chashha, which means men of no repute. The Holy Spirit is saying that those who are not diligent concerning their affairs can rest assured that they will never see advancement. Conversely, they shall forever deal with men of no repute. நம்முடைய வேலையில் நம் கொடுக்கப்பட்ட பொறுப்பில், அது ஊழியமாக இருக்கலாம், படிக்கிற படிப்பாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், மீட்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டதில் டிலிஜென்ட் திறமையுடையவர்களாக, இங்கே சொல்லப்பட்டபடி திறமையுடையவர்களாக நம்முடைய கல்வி, வேலை, தொழில், ஊழியத்தில் கூட திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவருடைய ஊழியத்திற்கு ஓடி 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 ஓடாய் தேயக்கூடாது. யாரோ ஒருவருடைய தரிசனத்துக்காக ஓடக்கூடாது. இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கை நாம் அறிந்து கொண்டு அதற்காக மட்டும் ஓட வேண்டும். வேண்டுமானால் அந்த இலக்கை நிறைவேற்ற சில ஆலோசனைகளை பரிசுத்தவான்களிடத்தில் பெறலாம். ஆனால் மற்றவர்களுடைய தரிசனத்துக்காக நாம் ஓடுவோம் என்றால் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போவோம். வாழ்க்கையில் ஒருவித சலிப்பு உண்டாகும். முக்கியமாக இந்த சின்ன சின்ன சபைகளிலே இருக்கிற அநேக ரட்சிக்கப்பட்ட புதிய வாலிப சகோதர சகோதரிகள் யாரோ ஒரு தரிசனத்துக்காக ஓடுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல எதிர்காலத்தை அவர்கள் இழந்து நிற்கிறதை என் சொந்த அனுபவத்திலும் மாத்திரமல்ல, ஆயிரமான வாலிபர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். எனவே சபை தேவை, ஊழியங்கள் தேவை, ஊழியர் தேவை. ஆனால் அவர் வேலையை செய்கிறார். சபைக்கு செல்கிற பிள்ளைகள் தேவனை அறிந்து கொண்டீர்களா? பிறகு கடவுள் உங்களுக்கு கொடுத்த, கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கொடுத்த லட்சியம் என்ன, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்த கல்வியில், வேலையில், தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 6 நாள் தேவன் வேலை செய்தார், 1 நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வில் கூட அவர் பூரிப்படைந்தார். தாம் படைத்தவற்றை பார்த்து அவர் பூரிப்படைந்தார். 6 நாள் நாம் நம்முடைய கல்வியிலே செலுத்தின கவனம், நம்மை நாமே திறமை உடையவர்களாக மாற்றிக்கொள்ள நாம் எடுத்த முயற்சிகள், அதற்காக கொடுத்த நேரங்கள், அதனுடைய ரிசல்ட்டு சண்டேல நினைச்சு சபைக்கு வந்து ஆண்டவர் நினைத்து போற்றணும். ஆண்டவரே 6 நாள் இந்தந்த சப்ஜெக்டை படிக்க எனக்கு ஞானம் கொடுத்தீர், அறிவு கொடுத்தீர், திறமை கொடுத்தீர். ஆண்டவரே என் தொழிலிலே நான் நேர்த்தியாய் தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய எனக்கு புத்தி கொடுத்தீர், மனிதனுடைய ஆலோசனைகளை கொடுத்தீர், தேவ கிருபை கிடைத்தது, மனித தயவு கிடைத்தது. அதற்காக அல்லேலூயா என்று சபையில் சொல்லி தேவனை புகழ்ந்து தேவனுக்குள் மகிழணும். தேவனை பற்றி அப்படி தான் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய படைப்புகளை பார்த்து பூரிப்படைந்தார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இங்கே அதே நீதிமொழிகள் 22 வெளியிலே சிங்கம்
வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். எப்பொழுது பார்த்தாலும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் இருப்போம் என்றால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஊழியமாக இருந்தாலும், இறைவன் நம்ம கொடுத்த கல்வி, தொழில், வேலையாக இருந்தாலும். ஏன் நான் மறுபடியும் இதை சொல்கிறேன்னா, மீட்கப்பட்ட வாலிபர்கள் வெறுமனே இந்த பாடல், இந்த ஆராதனை, சபையில் இந்த கூட்டம் அந்த கூட்டம் சொல்லி தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய சமயங்களை இப்படியே ஓடி அலைக்கழிக்கப்பட்டு முடிவிலே அனாதைகளாக்கப்படுகிறார்கள். அந்த சபையெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கலாம் எண்ணிக்கையில், ஆனால் அந்த சபையும் தோல்வி பெறுகிறது. கடவுளுடைய திட்டத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அந்த போதகர் தவறி போகிறார். அவருடைய வளர்ச்சியை மாத்திரம் அவர் பார்க்கிறார். அந்த திருச்சபையினுடைய எண்ணிக்கை வளர்ச்சியை மாத்திரம் பார்க்கிறார். அது அவருடைய பிஸ்னஸ். ஏன்னா இங்கே அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது ஆங்கில வேதாகமத்தில்? 29 "Seest you a man diligent in his business." ஸோ ஊழியர்கள் அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள். சபைக்கு செல்கின்ற பொது ஜனங்கள் கடவுள் தனக்கு கொடுத்த திட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களை ஒரு சயின்டிஸ்டாக, உங்களை ஒரு மெக்கானிக்காக, உங்களை ஒரு எலக்ட்ரானிக் துறையில் சிறந்து விளங்குகிற மனிதர்களாக, எலக்ட்ரிக்கல் துறையில் சிறந்து விளங்குகின்ற மனிதர்களாக கடவுள் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் வாரத்தின் எல்லா நாட்களையும் சபை 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 என்று ஓடுவீர்கள் என்றால் வாழ்க்கையில் தோல்வியுற்றிருப்பீர்கள். அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. நீ தேவ சித்தத்தை செய்யலப்பா, நல்லா ஜெபிக்கலப்பா, நல்லா உபவாசிக்கலப்பா, நல்ல தேவனுக்கு பிரியமாக வாழலப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால் சபைக்கு செல்கின்ற வாலிப பிள்ளைகளே, சபை தேவை, ஊழியங்கள் தேவை. அதை ஊழியர்கள் பார்த்து கொள்வார்கள். முழு நேரமாக அழைக்கப்பட்ட அவர்கள் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு கொத்தனார், ஒரு பெரியார், ஒரு எலக்ட்ரிஷியன் குறைஞ்சது 8 மணி நேரம் தன்னுடைய துறையில் உழைக்கிறான். குறைஞ்சது இப்போல்லாம் 8 மணி நேரம்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. 10 மணி நேரம் ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் 10 மணி நேரம் 8 மணி நேரம் உழைத்தால்தான் அன்றைய வருமானம் கையில் கிடைக்கும். ஊழியமும் அதுபோல தான். முழு நேரமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்களை இங்கே தேவன் எழுப்பியிருக்கிறார். அவர்கள் முழு நேரமாக சென்று போய் ஆத்துமாக்களை பார்க்கட்டும், நற்செய்தி சொல்லட்டும், தெருக்களுக்கு போகட்டும், கிணற்றினடியில் போகட்டும், வேலிக்கருகளை போகட்டும், புதருக்கடியில் போகட்டும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். போய் வேலிக்கருகள், கிணற்றினடிகள், மார்க்கெட் பிளேஸு, அங்கங்கே இருக்கிற மக்கள்லாம் கூட்டி கொண்டு வாங்க. அவர்கள் வேலையை செய்யட்டும். மற்றபடி பொது விசுவாசிகளாகிய இளம் வாலிபர்கள் உங்களுக்கு கொடுத்த போய் படிப்பை பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள், தொழிலை கற்றுக்குங்க, ஒரு கம்ப்யூட்டரை கற்றுக்குங்க, ஒரு டிடிபியை கற்றுக்குங்க, ஒரு டிசைனிங்கை கற்றுக்குங்க. எத்தனையோ துறைகள் இருக்குது சாதிக்க. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் நல்லா பாட்டு பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள், நல்ல பரிசுத்தமாக கூட வாழ்கிறாங்க. ஆனால் அப்படியே செக்குலர் வேர்ல்டு வந்தால் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த வாலிபர்கள். எனவே கவனமாக இருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், பவுல் அப்போஸ்தலரை நோக்கி பாருங்கள், நீதிமொழிகளை படிங்க. எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருப்போம். அதுதான் நம்மை பற்றிய தேவனுடைய விருப்பம். ஆமென்.